மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Matthew 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இங்கிலீஷ்லயும், You are the salt of the earth, but if the salt loses its flavor, how shall it be seasoned? It is then good for nothing but to be thrown out and trampled underfoot by men. if the salt loses its flavor, if the salt loses its flavor, இதுதான் ஆவியானவர் சத்தத்தை கேட்டுட்டே இருந்தேன். if the salt loses its flavor, it will be thrown down, stamped upon, spit upon. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃப்ளேவரை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் ஒரு ஃப்ளேவரை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு சர்வெண்ட் ஆஃப் காடுக்கும் ஒரு ஃப்ளேவரை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு சேவ்டு ஒன்ஸ்க்கும் ஃப்ளேவரை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு அனாயிண்டட் பீப்புளுக்கும் ஃப்ளேவரை கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாரும் ஒரு ஃப்ளேவரில் இருக்கோம். அந்த ஃப்ளேவர் பேர் தான் கிருபை. போன வாரம் கிருபையை பற்றி மெசேஜ். If a ministry loses the grace of God, if a church of the kingdom loses the grace of God, if an anointed believer, chosen vessel, loses the grace of God, it will be thrown down, stamped upon. அது வெளியில கொட்டப்படுறதுக்கும் மனுஷரால மிதிக்கப்படுறதுக்கு அது பிரயோஜனப்படுத்தப்படுறது. Don't lose your calling. Don't lose the grace. Don't lose your talents. Don't lose the divine flavor. You are the salt of the earth. You are the salt of the earth. சால்ட்டுக்கு இருக்கிற பவர் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் கரப்டட் தான், ஆனா உங்களை சால்ட்டா வச்சிருக்கேன். இந்த உலகம் ஃபுல்லா டெத் அண்ட் டீகே தான், நான் அதன் மத்தியில் உங்களை சால்ட்டா வச்சிருக்கேன். இந்த சால்ட்டை பத்தி உங்களுக்கு தெரியாதது இல்லை, ஆனா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதையும் திருப்பியும் நம்ம மெடிடேட் பண்ணுவோம். ஒரு மாங்காவை வெட்டி அதை ஒரு எலுமிச்சங்காயை வெட்டி அப்படியே வச்சிருங்களேன். 2 நாள், 1 நாள், 2 நாள், 3 நாள் அது அப்படியே அழுகிடும். ஆனா அதே மாங்கால, எலுமிச்சங்கால, நார்த்தங்கால கொஞ்சம் உப்பை கொட்டி அதை அப்படியே எடுத்து பாட்டிலில் போட்டு வச்சுருங்களேன், வருஷங்கள் கூட அப்படியே கிடக்கும். ஆமா தானே? கடல்ல இருக்கிற மீன் எல்லாமே லைஃபா உயிரா இருக்கு. காரணம் சீல இருக்க சால்ட் வாட்டர். கடல்ல இருக்க மீனை தூக்கி நல்ல தண்ணியில எடுத்து வெளியே போட்டு பாருங்களேன், செத்துரும். ட்ரை பண்ணிருக்கீங்களா? அந்த கடல் தண்ணியில் இருக்கிற மீன் கடல் தண்ணியில தான் இருக்கும். அதை எடுத்து நீங்க என்ன பியூரிஃபைடு ஆர்ஓ வாட்டர், ரிஃபைன்டு வாட்டர், பிஸ்லரி வாட்டர், எவ்வளோ பியூரிஃபைடு வாட்டர்ல போட்டீங்கன்னா அதால சஸ்டெயின் பண்ணவே முடியாது. அந்த தண்ணியில தான் இருக்கும். நீங்க வளர்க்குற கோல்டு ஃபிஷ்லாம் சாதாரண தண்ணியில் இருக்கும். ஆனால் கடல்ல இருக்கிற அந்த மீன்கள் அது வெளியே எடுத்து வேற இடத்துல போட்டால் அது சர்வைவ் ஆகாது. இந்த சால்ட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அது அழுகாதபடி, கெட்டு போகாதபடி. ஒரு மீனை எடுத்து வெளியே மறந்து ஒரு 10 மீன் வாங்குறீங்க, 9 மீன் வறுத்துடுறீங்க, ஒரு மீன் எங்கேயோ கை தவறி விழுந்துருது. என்ன ஆகும் சொல்லுங்க? அந்த மீனை கண்டுபிடிக்க முடியாம இருக்க முடியுமா உங்களால? ஒரு வாரம் அது எங்க இருக்கோ உங்களை கூட்டிட்டு போயிடும். அது எங்க விழுந்துச்சின்னு உங்க மூக்கு அப்படியே உங்களை கூட்டிட்டு போயிடும். எங்க இருக்குது அந்த மீன்?
ஆனா அதே மீனை நல்லா உப்பு போட்டு வெள்ளை வெயில்ல காய வச்சு கருவாடாக்கிடலாங்கள, அது வருஷ கணக்கானாலும் அது கெட்டு போகாது. ஸோ உயிரோடு இருக்கிறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாங்காய்க்கும் உப்பு தேவைப்படுது. செத்து போனதுக்கும் உப்பை கொட்டிட்டா அது பிரயோஜனமுள்ளதாய் டீக்கே ஆகாததாய் இருக்கு. சில செத்துப்போன உயிரினங்கள், நாயோ பூனையோ இல்லை ஏதோ ஒரு மனுஷனை கூட நீங்கள் அந்த ஃபியூனரல் சர்வீஸ்க்கு அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணுற இடத்துக்கோ இல்லை அந்த புதைக்கிற இடத்துக்கோ போனீங்கன்னா அவங்க என்ன கொட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? உப்பு பாக்கெட்டை கொட்டுவாங்க. இன்னைக்கு அது கொஞ்சம் ஃப்ளேவர்டாக நிறையா பேரில் வருது. ஆனால் அதோட பேசிக் கண்டென்ட் வந்து சால்ட். தென்னை மரம் வைக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை எந்த செடிகள் ரொம்ப வைக்கும் போது உப்பை கொட்டுவாங்க, பாக்கெட்டாக கல் உப்பை கொட்டுவாங்க. ஏன் அதில் கொட்டுறாங்கன்னா, தேவையில்லாத பூச்சிகள் அந்த வேர்களை சாப்பிட்றாதபடி, அதோடைய சீட்ஸை சாப்பிட்றாதபடி இந்த உப்பு அப்படியே பாதுகாக்கிறது. அது வளர்கிற வரைக்கும், அது ஜெர்மினேட் ஆகிற வரைக்கும் அது அப்படியே பாதுகாக்கிறது. ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர் கொட்டினீங்கன்னா அதனாலேயே பாதி செத்து போயிடும். நான் கல் உப்பை கொட்டினீங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்க இல்லை ஊர்கள்லேருந்து வர்றவங்களுக்கு நல்லா இன்னும் நல்லா புரியும். அதை கொட்டுறவங்களுக்கு அதோடைய ரீசன் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. It purifies. DKR, it sanctifies, it preserves. தேவையில்லாத பூச்சிகள் புழுக்கள் வந்து அதை அரிச்சு போட்டுறாதபடி சால்ட் பாருங்க. நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க, படுத்திருக்கீங்க, இந்த இடத்துல ஒரே எறும்பு தொல்லையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் சுகரை எடுத்து அப்படி சுத்தியும் நீங்க படுக்கிற இடத்துக்கு சுத்தியும் கொட்டிட்டு படுத்துருங்க. என்ன பண்ணா உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் பக்கத்து ரூம்ல படுக்க வச்சு அவ்வளவு எறும்பு இருக்கும். நான் தைரியமா ஒரு எறும்பு ஒரு பூச்சி என் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க, சுத்தியும் உப்பை கொட்டிடுங்க, இருக்கிற எறும்பு ஒண்ணு கூட அங்க இருக்காது. உப்பு இல்லாத பண்டம் எவ்வளோ ருசியா சமைச்சிட்டாலும் உப்பை போட மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது. ஸோ சால்ட் ஆட்ஸ் ஃப்ளேவர். அது டேஸ்டியாக தான் கொடுக்கும். அது என்ன பண்டம், என்ன பலகாரம் செய்றீங்க, இல்லை என்ன செஞ்சாலும், அது என்ன டிஷ்ஷாக இருந்தாலும் அதுக்கான ஃப்ளேவர் அது கொடுக்கும். இட் ஆட்ஸ் ஃப்ளேவர். அதுதான் அந்த சால்ட்டோடைய தன்மை. ஸோ சால்ட் எடுத்துட்டு கிரேஸ்ன்னு போட்டிங்கன்னா, அது என்ன கிஃப்டாக இருந்தாலும், என்ன டைப் ஆஃப் மினிஸ்ட்ரியாக இருந்தாலும், என்ன டேலண்டாக இருந்தாலும், என்ன டைப் ஆஃப் காலிங்கோ, என்ன டைப் ஆஃப் ஒர்க்கோ, if you are graced by the grace of God, it will add flavor. That is the secret of the salt. உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். உப்பை எடுத்து வாயில போட்டு தண்ணி குடிக்கிறீங்களா இல்லையான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிப்பாரு. கண்ட்ரோலாலாம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. தண்ணி எங்கடான்னு தேடும். அர்த்தங்கள் பல, பட் நம்ம இன்னைக்கு மெசேஜுக்காக எடுக்கிறேன். அப்படின்னா சால்ட் கிரியேட்ஸ் தர்ஸ்ட். இந்த சால்ட் வாயில போட்டோன்னா என்ன ஆகுமா, தாகத்தை உண்டு பண்ணுமா. சால்ட் கிரியேட்ஸ் தர்ஸ்ட். இப்ப வாங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு, you are the salt of the earth.
அப்படின்னா யூ ஆர் த காட்ஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பிளெஸிங். உங்களை தான் இந்த உலகத்துக்கு பிளெஸிங்காகவே வைக்கிறார். நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிக்கிறேன். இஃப் த சால்ட் லூசஸ் இட்ஸ் ஃப்ளேவர், இஃப் த எர்த் loses the believers of God, if the church loses the anointed saints of God, முடிஞ்சிருச்சு. ஒருவேளை ஆண்டவர் தம்முடைய மகிமையினாலே சபையை கர்த்தருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தோட நிலைமை யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியாகிய கிருபையின் ஆவி நம் மத்தியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு வச்சுக்கோங்களேன், சவுலை விட்டு தேவ ஆவியானவர் விலகினார், என்ன நிலைமை? ஆகவேதான் தாவீதை போல கிருபையினால் நிறைஞ்சிருக்கணும். A good worker in a corrupt place. நீங்க சொல்றீங்களா, ஐயோ நான் வேலை செய்யற இடத்துல கரப்டடா இருக்கு, பிள்ளைங்க வாயை திறந்தாலும் பேச்சே காணும், பண விஷயத்துல கரப்ஷன், வேலை செய்யற இடத்துல எங்க சுத்தினாலும் ஏமாற்றம், இங்க எடுத்துட்டு வந்து ஆண்டவர் என்ன போட்டாருன்னு தெரியலையே. சில வேளை நீங்க வேலை செய்யற இடத்துலயே நீங்க டேனியல் இன் லைன்ஸ் 10 மாதிரி தான் இருக்கும், சுத்தியும் லயன்ஸா இருக்கும். ஆனா அதன் மத்தியில் ஆண்டவர் அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போடுகிறார். ஹல்லேலூயா. சில வேளை ஆண்டவர் லாஸ்ட் மினிட்ல தான் இறங்குவார். நான் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை ராஜா மனசு ஆண்டவர் மாத்தி சட்டத்தை மாத்தி இந்த தானியேல் சிங்ககேபிக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? பெருசா அது பேசப்பட்டிருக்காதுல்ல. ராஜா டெசிஷனை மாத்தி அப்படித்தானே எழுதியிருக்கோம். ராஜா தன் யோசனையை மாற்றி மந்திரிகள் போய் பேசினால ராஜா சட்டத்தையே மாத்தி, அது ஒரு பெரிய மிரக்கலாக இருந்திருக்காது, சாதாரணமாக தான் முடிஞ்சிருக்கும். அவர் சிங்ககேபியையும் மாத்தல, சிங்கத்தையும் மாத்தல, ராஜாவையும் மாத்தல. அதே சிங்கம், அதே சிங்ககேபி, அதே ராஜா, அதே குஜா, சுத்தி இருக்கிற மந்திரி எல்லாம் சேம், அதே தானியேல். ஆனா அவர் வந்து உட்காந்துட்டார். அந்த இடத்துல சிங்கத்துக்கு எல்லாத்துக்கும் அன்னைக்கு ஃபாஸ்டிங் போட்டார். A good worker in a corrupt workplace becomes a salt. A corrupt college, a corrupt institution becomes a salt. A good believer in a corrupt church, corrupt religious institution becomes a salt. அவங்களுடைய presence என்ன பண்ணுமா? It preserves the righteousness of God. உங்களை உள்ள வச்சு அங்க உங்களுக்காக ஜெபம் பண்ண வைப்பார். உங்களை உள்ள வச்சு the righteousness of God காமிப்பார். அந்த இடத்துல இருக்கிற ரைச்சியஸ்னஸ் நிலைநாட்டி தம்முடைய chosen vessels பிக் பண்ணுவார். It is all God, it is all Jesus. கரப்ட் வேர்ல்ட்ல உங்களை பிக் பண்ணியிருக்கார். நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, இதை பார்க்குறீங்கன்னா உங்களை கர்த்தர் பிக் பண்ணியிருக்கார். கிரேஸை கொடுத்து உங்களை பிக் பண்ணுவார். ஸோ சால்ட் எப்படி இல்லைன்னா அது காட்டி கொடுத்துருதோ, உப்பு போடல டெஸ்ட், அது போல நீங்க இல்லாத இடமும் தெரிஞ்சிடும். ஒரு இடத்துல ஒரு எல்லையில் ஒரு தேவ மனுஷனை வைக்கிறாருன்னா அந்த இடத்துல அந்த தேவ மனுஷனை எடுத்துட்டாருன்னா தெரிஞ்சிடும். ஒரு இடத்துல ஒரு ஊழியத்தில் உங்களை வச்சிருக்கிறாரு, அந்த இடத்துல இருக்கும்போது அதோடைய வேலையை தெரியாது, அந்த பிரசன்ஸ் ஒன்று தள்ளி நம்ம போகும்போது தெரிஞ்சிடும். Your presence will make impact.
You are the salt of the earth. Your presence will make impact and influence. நீங்க ரொம்ப முக்கியம் உங்க குடும்பத்துக்கு. நீங்க ரொம்ப முக்கியம் உங்க தேசத்துக்கு. நீங்க ரொம்ப முக்கியம் நீங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. அதோடைய வேல்யூ நமக்கே தெரியாது. ஆண்டு உங்களை பார்த்து யூ ஆர் த சால்ட் ஆஃப் த எர்த்ன்னு சொல்லும் போது நமக்கு புரியுது. ஒரே லைன்ல முடிச்சுட்டு போயிட்டாரு பாருங்க. யுவர் பிரசன்ஸ் வில் மேக் இம்பாக்ட். அதோட இம்பாக்ட் தெரியாதவங்க இடத்துல உன்னை ஷைன் பண்ண வைக்க மாட்டார். ஸ்டார் இருக்கும் தான், ஆனா அந்த ஸ்டாரை கவனிக்கும் போது தான் அதை ஜொலிக்கும். நீ ஒத்து ஒரு ஸ்டாரை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, அது ஷைன் ஆறதை பார்க்க முடியும். எப்பவுமே அது ஷைன் ஆகிட்டு தான் இருக்கும், ஆனா நம்ம பார்க்கல. ரொம்ப டார்க்கான டேஸ்ல தான் இந்த ஸ்டார் மின்றதை பார்க்க முடியும். ஸோ டார்க்கான பீப்புள், டார்க்கான டைம்ஸ், பெர்லியஸ் டைம்ஸ், அப்பதான் உங்க இம்பாக்ட் தெரியும். ஜெபிக்க கேட்காத ஜனங்களாம் வந்து ஜெபம் பண்ணிக்கோன்னு சொல்லு. மார்க் 9:49, மார்க் 9:49. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். எந்த மனுஷனும் அக்கினியினால் ஒப்பிடப்படுவான். எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படுவது போல. எந்த பலியும், பலினா தெரியும்ல, பலி செலுத்துறது. எல்லா பலியிலும் உப்பினாலே அது பியூரிஃபை பண்ணப்படுகிறது. எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சால்ட் அதில் போடும்போது பாக்டீரியாஸை கொண்டு, தேவையில்லாத ஜெர்ம்ஸ் அதை கொண்டு. நான் சொன்னேன் ஏற்கனவே, ஒரு மரம் நடுறதுக்கு முன்னாடி, ஒரு காரியத்தை புதைக்கிறதுக்கு முன்னாடி சால்ட்டை போட்டுரும். தேவையில்லாத அன்வான்ட் எல்லாத்தையுமே அது கிளியர் பண்ணி. So in the Old Testament, salt purified offering. Old Testamentல இந்த ஒவ்வொரு ஆஃபரிங்கும், ஒவ்வொரு பலியும் உப்பினாலே சாங்டிஃபை பண்ணப்பட்டுச்சு. அதுதான் ஆண்டவர் சொல்றார், எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல. So everyone will be salted with fire, purified with fire. So salt indicates purification, sanctification. So எப்படி sanctify பண்றான்னா through fire. So fire போது through trials. நீங்க சொல்றீங்களே, ஐயோ பெரிய ட்ரையல், வாழ்க்கையில பெரிய போராட்டமான நாட்கள். எல்லாருக்குமே ஒரு பீரியட் போராட்டமான நாட்களா இருக்கும், துக்கமான நாட்களா இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும். சஃபரிங் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஆனால் எப்போ வருது, எந்த இடத்துல வருது, அந்த சஃபரிங், அந்த ட்ரையல் டைமில் நீங்கள் ஒரு ப்ரேயர் கவரிங்குள்ளே இருக்கீங்கன்னா யூ ஆர் அ பிளஸ்ட் ஒன். அந்த ட்ரையல் அண்ட் சஃபரிங்கான டைமில் இஃப் யூ ஆர் அண்டர் அ ப்ராஃபட்டிக் அண்ட் ப்ரேயர்ஃபுல் குரூப் கவரிங்குள்ளே இருந்தீங்கன்னா யூ ஆர் த பிளஸ்ட் ஒன். ஆகவே தான் எப்பவுமே அந்த ஃபெலோஷிப்பை, அந்த கவரிங்குள்ளே நம்ம இருக்கும்போது the prayers will protect. 2 நாளுக்கு முன்னாடி ஆவியானவர் திடீர்னு என்னோட கூட பேசினார். ஹேண்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிக்கா பார்ட்னர்ஸ், ஊழியத்துக்கு ரெகுலராக வர பிள்ளைகளுக்கா நீ அதிகமாக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன் மணிக்கணக்கா. ஐ நோ த ப்ரொடெக்ஷன், த ப்ராஃபட்டிக் கவரிங் அண்ட் ப்ரொடெக்ஷனோட கவர்டு. அவன் வச்சிருக்க எல்லா பிளான்ஸும் அங்கே கேன்சல். திடீர்னு உங்களுக்கு 2 நாளாக நல்லா ஜெபிக்கணும், 2 வருது, ஏதோ ஒரு தாட் வந்திருக்கும், ஒரு தாகம் வந்திருக்கும், திடீர்னு என்னவோ மாறுதேன்னு யோசிச்சிருப்பீங்க. இன்னும் இல்லை, எங்களை பண்ணுற ப்ரேயர் அந்த இடத்துல ஒரு அதிர்வை உண்டு பண்ணுது. புரியுதா சொல்றது? சால்ட் சாக்ரிஃபைஸை, பலிகளை பியூரிஃபை பண்ணதோ, த சேம் மேனர் காட் பியூரிஃபைஸ் அஸ் த்ரூ ட்ரையல்ஸ். நீங்கள் போறீங்களா அந்த உபத்திரவம், நீங்கள் போறீங்களா அந்த பாடு, நீங்கள் போறீங்களா அந்த வியாதி,
தலைவலியும் வயிற்று வலியும் அவங்கவுங்களுக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பயங்கர வயிறு வலி வரும்போது தலைவலி சாதாரணமாக இருக்கும். வயிறு வலி தான்ப்பா கஷ்டம், ஏன்னா அது சென்டரில் இருக்குல்ல, அப்படியே ஆட்டி படைக்குது ஃபுல்லாக அப்படின்னு. தலைவலி பயங்கர தெரிக்குது சொல்லுங்க, தலைவலி தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா தலை ஃபுல் பாடியை கண்ட்ரோல் பண்ணுதில்ல. இப்படிதான் ஒவ்வொரு பிரச்சனைகளும் நமக்கு அவங்கவுங்களுக்கு அந்த பிரச்சனை தான். இன்னொருத்தங்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க பிஹெச்டி எழுதுவாங்க பாருங்க, உங்களை வச்சு அட்வைஸ்னா சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஐயோ, புக்ஸ் எழுதலாம், அட்வைஸ் பண்றதுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுவாங்க, ஆனா ஒன்னையும் தான் செய்யாது. தேர்ட் பாயிண்ட்குள்ள போறோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19-22 வசனம். 2 Kings chapter 2 verse 19 to 22. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது. எலிசா தீர்க்கதரிசிட்ட கொண்டு வர, தீர்க்கதரிசியே, இந்த பட்டணம் குடியிருப்புக்கு சூப்பர், ஆனா தண்ணி மஸ்ட், தண்ணி கஷ்டப்பா இருக்கு, தண்ணி சபிக்கப்பட்டதா இருக்கு. It's a curse on the land. ஒரு நிலத்தின் மேல இருக்க சாபம்னு பார்க்கும்போது, ஒரு பட்டணத்தின் மேல இருக்க சாபம்னு பார்க்கும்போது இது ஒரு சாபம். அது விஷமா கூட இருந்திருக்கலாம், அந்த தண்ணியில விஷ வாயு கலந்து கூட அது ஒரு அசிடிக்கா இருந்திருக்கலாம். குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது அப்படின்றான். எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, போயிட்டு ஒரு 20 மூட்டை சுகர் எடுத்துட்டு வாங்கப்பா, அந்த தண்ணியில போட்டோம்னா எல்லாம் தித்திப்பா மாறணும் அப்படின்னு சொன்னாரா? என்ன எடுத்துட்டு சொல்றாரு? சால்ட் கொண்டு வந்து படிங்க. நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இதனால் இனி சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று. நிலத்தில் மேல இருக்கிற சாவும் இருக்காது, நிலப்பாலும் இராது. அப்பனா சாவு இருக்கு அந்த தண்ணியில, சாவு இருக்கு அந்த தண்ணியில. சில பேர் நல்ல அருமையான வீடு வாங்கிடுவாங்க, வயல் வாங்கிடுவாங்க, தோட்டம் வாங்கிடுவாங்க, அங்க ஒரு கிணறு இருக்கும், அதை பார்க்க மாட்டாங்க. பியூட்டிஃபுல் லேண்டா இருக்கும், பியூட்டிஃபுல் ஹவுஸா இருக்கும், ஆனா அந்த வெல்லுல கர்ஸ் இருக்கும். நிறைய இடத்துல ஜெயிக்கும் போது பார்த்துருக்கேன், அந்த கிணறுல சூசைட் பண்ணி செத்துருப்பான். மந்திரம் பண்றவங்க நிறைய முறை மந்திரம் பண்ணி அது கொண்டு போய் கிணறுல தான் போடுவோம். நிறைய விஷயங்கள் அந்த கிணறுல தான் நடக்கும். வயல் நிலங்கள் தண்ணி கொடுக்கூடாது, அது ஒன்றும் இல்லாமல் விளைச்சல் போகணும்னு சொல்லி மந்திரம் சூனியம் பண்ணி அந்த கிணறுக்குள்ள தான். இப்படி அநேக வீடுகளுக்குள்ள சாபங்கள் மந்திரங்கள் இருக்கிறதுக்கு காரணம், நிறைய பேர் என்கிட்டயே நான் ஃபோனில் ஜெபிச்சிருக்கேன், என்கிட்ட நிறைய பேருக்கு நான் ஜெபிச்சிருக்கேன், அதனால நான் ஓப்பனாக சொல்றேன். நைட்டானா அந்த கிணறுக்குள்ளேருந்து சத்தம் வருது, ஒரு குழந்தை கூப்பிடுது. நைட்டு 12-1 மணிக்கு இந்த கிணறுக்குள்ள இருந்து குழந்தை அழுவுது, சிரிக்குது. ஏதோ ஒரு வயசு பொண்ணு அழுவுறத சிரிக்கிறத கேட்குது. எங்கம்மா? கிணறுக்குள்ள. அந்த பக்கம் போகவே எங்களுக்கு பயமா இருக்கு. சொப்பனத்தில் அந்த கிணத்துக்குள்ள ஏதோ ஆவி எங்களை வந்து தாக்குற மாதிரி பார்க்கணும். நிறைய பேருக்கு நானே ஜெபம் பண்ணி கொடுத்து அமைச்சிருக்கேன், பிரேயர் ஆயில் ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தம்னு சொல்லி அதை தண்ணிக்குள்ள விட்டு. இப்படி அநேக குடும்பத்தில்
விடுதலையாகாத பிசாசுகள், மந்திரங்கள் இந்த கிணத்துல போய் தண்ணியை ஊற்றும் போது, எண்ணெயை ஜபிச்சு ஊற்றும் போது தண்ணீரை ஜெபம் பண்ணி கொடுத்துரும். அதில் இருக்கிற பிசாசுகள் வெளியேறிய ஓடி இருக்கு. உங்களுக்கு தெரியாது எப்போ அதை சூசைட் பண்ணி என்ன குழந்தைய கொண்டு போய் அதில் போட்டிருக்கலாம். பல வருஷங்களுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது தானே. இந்த தீர்க்கதரிசி எலிசா செய்கிறார், உப்பை கொண்டு போய் அதில் போல. தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணி ப்ராஃபட்டிக்கா கொடுத்த கவுன்சில்னால அதில் போய் போடும் பொழுது என்ன ஆச்சான், அந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கு ஏதுவான தண்ணீர் மாறிற்று. இட் பிகம் ஸ்வீட். அதை இன்டேக் பண்ற அளவுக்கு அது பிளஸ்ஸிங்கா மாறிச்சு. சாவும் இருக்காது, நிலப்பாலும் இருக்காது. So salt symbolizes divine healing and restoration. God said, you are the salt of the earth. இந்த உலகத்துல வியாதி உள்ளவங்க இருப்பாங்க, மந்திர சூன்யத்தில் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, பிசாசின் பிடியில் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. அவங்களுக்கு ஹீலிங்கா, ரெஸ்டோரரா, டெலிவரரா, ஹீலரா தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். புரிஞ்சவங்க மட்டும் கையை உயர்த்துறாமேன்னு சொல்ல. யூ ஆர் த சால்ட் ஆஃப் தி எர்த். ஒரு பிட்டர் வாட்டரை, கர்ஸ்ட் வாட்டரை, டெத்துக்கான வாட்டரை லைஃப் உள்ளதான் மாற்ற முடியும்னா, ஃபெயிலிங் மேரேஜஸை, ஃபினான்சஸை, சிக்னஸை உங்கள் மூலமாய் கர்த்தர் மாற்ற முடியும். நம் மூலமாய் கர்த்தர் மாற்ற முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிடன் இருக்கும். என்ன டெரிபிள் சிச்சுவேஷன் என்கிட்ட சொன்னாலும் கேட்டாலும் சொன்னாலும், ஒவ்வொரு ஃபேமிலிஸில் போனாலும் என்கிட்ட ஒரே ஒரு தைரியம் இருக்கு, ஆயுதம் இருக்கு. ஐ கேன் ப்ரே அண்ட் சேஞ்ச் திங்ஸ் பிகாஸ் மை காட் இஸ் அ ப்ரேயர் ஆன்சரிங் காட். நான் ஜெபம் பண்ணுவேன், மாறுன்ற விசுவாசம் எனக்கு இருக்கு, நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா என் தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். என் தேவன் ஜெபத்தை கேட்கிறோன்னு சொல்றவங்களாம் கையை உயர்த்தி இருக்கிற இடத்துல ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவான்ற சரணத்தை ஐ ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஓ, உன் சிச்சுவேஷன் இன்னைக்கு என்னவா இருக்கலாம், உன் எதிர்காலத்தை குறித்த பயம், உனக்கு சவால் விடுற மக்கள், உன்னோடு இருக்கிறவங்களா இருக்கலாம், உனக்கு விரோதமாக இருக்கிறவங்களா இருக்கா, யாரா இருந்தாலும் உன் வாழ்க்கையின் தலைவர், ஓ தேங்க்யூ, உன் டெஸ்டினியை ஓ தேங்க்யூ அடைய வைக்கிறவர், உன்னுடைய டெஸ்டினிக்கு ஹெல்பர்ஸ் ஆண்டவர் வைக்கிறார். இந்த மினிஸ்ட்ரியை உங்களுக்கான டெஸ்டினில, உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற நோக்கங்கள் திட்டங்களுக்கு ஏற்றார் போல உங்களை வணையறதுக்காக இந்த ஊழியத்தில் நினைச்சு வச்சிருக்கிறார். ஐ அம் ஜஸ்ட் அ டெஸ்டினி ஹெல்பர். உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு, உங்க எதிர்காலத்துக்கு, உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற பாதையில, ஓ தேங்க்யூ, உங்க எண்ட் டைம்ல கர்த்தர் வச்சிருக்கிற குளோரியஸான மினிஸ்ட்ரியில உங்களை நடத்துறதுக்கான டெஸ்டினி ஹெல்பர் நானு. ஓ தேங்க்யூ, எனக்கான டெஸ்டினி ஹெல்பர் நீங்க. ஓ க்ளோரி, ஓ க்ளோரி. உங்க தேங்க்யூ, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு, உன் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, ஓ தேங்க்யூ, நீ பார்க்கிற, ஓ நீ பழகுற, நீ பேசுற, நீ எதிர்நோக்குகிற, சடனா பார்க்கிற ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு யூ ஆர் a destiny helper. ஓ ராபாரா தராமா, யூ ஆர் a salt, யூ ஆர் the salt of the earth. தேவன் உங்களை இந்த உலகத்தில் உயிரோடு வச்சிருக்கிறது காரணம். ஓ தேங்க்யூ, உங்களையும் அறியாம நீங்க அநேகருக்கு ஜெபிக்கிறீங்க, அநேகருக்கு நீங்க பிரயோஜனமா இருக்கிறீங்க. நான் சாதாரணமா தானே ஜெபிக்கிறேன், 4 செவுத்துக்குள்ள தானே ஜெபிக்கிறேன், கதவை பூட்டிட்டு தானே ஜெபிக்கிறேன், ஆனா யாருக்குமே நான் ஜெபிக்கிறது தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தேவன் உன்னை, உன் குடும்பத்துக்கு, உன் சந்ததிக்கு, உன் சந்தானங்களுக்கு, ஓ தேங்க்யூ, ஓ ஊழியங்களுக்கு, சபைகளுக்கு, தேசத்துக்கு உன்னை கர்த்தர் உப்பாக வச்சிருக்கிறார். உப்பு அதில் சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? ஆனால் you are a flavored salt. Oh thank you, you are a salt that brings flavor. ரெண்டு இருக்கு. ஓ ரபா பா 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 தானா. ஓ thank you, உங்கள் ஜெபங்கள் கிருபை உள்ளதா இருக்கிறது. ஓ thank you, தேவன் உங்களை உப்பாக வச்சிருக்கிறார் இந்த உலகத்தில். ஊக்கத்துடனே கைகளை உற்சாகமா ஒரே மாதிரி நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை
செய்யும். பாடல் தெரிஞ்ச எல்லாரும் கைகளை உற்சாகமாய் தட்டி ஊக்கத்துடன் ஓர் முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of glory divine. What of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood. This is my Pick it up, people, pick it up. story. This is my song. இதாப்பா என் வாழ்க்கை, என் கதை, என் சரித்திரம் சொல்லுவீங்க. Sing my Savior Oh, my. all the day long. This is my story. This is my song. Praising my Savior all the day long. This is my story. This is my story. This is my song. Praising my Savior all the day long. This is my story. This is my song. Praising my Savior all the day long. Praising my Savior all the day long. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் காத்திருக்குதலுக்கு முடிவு வருகிறது. உங்களை குறித்து அவர் வச்சிருக்கிற தீர்மானங்கள், நோக்கங்கள், திட்டங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். உனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். உனக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார். வாக்கு பண்ணின தேவன், வாக்கு மாறாதவர், பொய்யுரையாதவர். அவர் கல்லல்ல, மரமல்ல, மண்ணல்ல. அவர் உயிரோடு இருக்கிற கிறிஸ்து. இருக்கிற இடத்துல வலது கரத்தை உயர்த்தி உயிருள்ள கிறிஸ்துவை நீங்கள் மரித்த இடத்துல தேடுவது என்ன? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்கள் மேல் தம் கண்களை எப்பொழுதும் வைத்திருக்கிறார். துன்பங்கள் வரும்போது உன் வேதனைகளை திட கொள்மகனே, உன்னை அழைத்தவர் காத்திடுவார். நம்பிக்கை
ஆற்ற நேரம் நீ தனிமையில் இருக்கும்போது என்னப்பா அருகில் வாழ்ந்திடுவான். கலங்காதே என் மகனே, நீ கலங்காதே என் மகளே. கண்களை எடுப்பே, என் கண்களை எடுப்பே. அல்பா ஒமேகா என் தேவன் நீரே. கண்களை எடுப்பே. அல்பா ஒமேகா என் தேவன் நீரே. கண்களை எடுப்பே. நம்பிக்கை ஆற்ற நேரம் நீ தனிமையில் இருக்கும்போது என் அப்பா அருகில் வந்திடுவார். கலங்காதே மகனே. நம்பிக்கை ஆற்ற நேரம் நீ தனிமையில் இருக்கும்போது என் அப்பா அருகில் வாழ்ந்திடுவார். கலங்காதே மகனே. என் கண்களை எடுப்பே, என் கண்களை எடுப்பே. அல்பா ஒமேகா என் தேவன் நீரே. கண்களை எடுப்பே. அல்பா ஒமேகா என் தேவன் நீரே. கண்களை எடுப்பே. இந்த சாங்கை பாஸ்டர் பால் தங்கையா பல வருஷத்துக்கு முன்னாடி எழுதின சாங். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கா நாஸ்டாலஜிக் ஃபீலிங் ஆயிடுச்சு. Many times in my prayers, my loneliness, in times of trials, the song ரொம்ப என்ன ஹெல்ப் பண்ணிக்கோ கேட்கும் போது நிறைய பேர் I felt that presence. ஏசப்பா மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா எங்கள் வாழ்க்கையெல்லாம் எப்பயோ முடிஞ்சிருக்கும். You are the salt of the earth. Number 4, Colossians 4:6. அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. Let your speech always be with grace, seasoned with the salt. அப்படின்னா என்ன? பேசும்போது உப்பு கொட்டிடணுமா? Salt preserves and purifies. So Paul என்ன சொல்றாருன்னா இதுல, Christians when they speak should prevent moral decay.
கர்த்தருடைய பிள்ளைகள், பிலீவர்ஸ், டிசைபிள்ஸ் அந்தியோக்கியாவில் இருந்த பிலீவர்ஸ்க்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்துச்சு. Believers in the Antioch were called Christians. So Christians இருக்கவங்க எல்லாரும் இல்ல, the believers, the disciples of Christ, the apostles of Christ were called Christians. So Christiansனா எப்படி இருக்கணும்னு நிறைய characteristics இருக்கு. So your calm and gracious words can preserve a broken marriage, broken friendship, hurt on a broken on a churches, ministries, broken hearted ones. Trialsல, சஃபரிங்ல சொல்றது கொஞ்சம், சொல்லாதது நிறையா. நான் நிறைய சொல்லாமல் இருக்கேன் வெளியே, என் சிச்சுவேஷன் பர்சனலாக நான் போகிற ஃபீலிங்ஸ், இப்படி ஒவ்வொருத்தரும் கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் சொல்லுவேன். நம்ம வாயிலிருந்து வர்ற வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் அண்ட் த வேர்ட்ஸ் கிரேஸ்ட் வித் சால்ட் தூக்கிறோம். ஏன் தெரியுமா எல்லாரும் எவ்ரி சாட்டர்டே கூட நீங்கள் வந்துடுறீங்க? பிகாஸ் த ஹோலி ஸ்பிரிட் is anointing every sermon with grace and its salt. Paul சொன்னது போல, let your speech always be with grace, seasoned with the salt. So அந்த வார்த்தைகள் உங்களை பியூரிஃபை பண்ணணும், உங்களை பிக் பண்ணணும், தூக்கணும். சேற்றிலிருந்து என்னை தூக்கினார் கண்மலையின் மேல். பாடல் நிறைய பாடிட்டே. So the words of wisdom, right words at the right time. இந்த காரியம் வாங்கலான் இருக்கேன், எல்லாமே வாங்குற சிச்சுவேஷன் இருக்கும். ஆவியானவர் சொல்வார், வாங்காத, வாங்கியிருந்தா அப்படின்னு நினைப்போம். எல்லாமே இதை பண்ணிடு, செஞ்சுட்டு சேர்த்துடு அப்படின்னு ஆவியானவர் சொல்வார், சேராத அதுல. அப்புறம் நீங்க சொல்வீங்க, சேர்ந்து இருந்தா எல்லாமே த்ரூவாந்திருக்கும். ஓகே பண்ணலாம் நினைச்சிருப்ப, ஓகே பண்ணாம அப்படின்னு ஹோல்ட் பண்ணிருப்ப, அதை உன்னோட தானா போயிருக்கும். ஓகே பண்ணி இருந்தா, that's the wisdom of God, that's the counsel of God. ஒரு நிமிஷம் தான் ஆண்டவருக்கு உங்க சிச்சுவேஷனை தலைகீழா மாத்த, ஆனா படிப்பிச்சு கொடுப்பார், நம்மளை டீச் பண்ணுவார். நம்ம கற்றுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், முதிர்ந்துட்டோம், முனிவர் லெவலில் நம்ம நிற்கிறோம்னு நினைப்போம். நம்ம இப்போ தான் சாதாரண எல்கேஜி ப்ரீகேஜி லெவலில் இருக்கோன்றது அப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். Let your words be filled with wisdom and seasoned with salt. ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் அநேக ஊழியங்களை கட்டுகிறது, சபைகளை கட்டுகிறது, அநேக குடும்பங்களை கட்டுகிறது. சில இடத்துல கவுன்சில் கொடுக்க வைப்பார், சில இடத்துல அமைதியா இருக்கிறதே ஒரு கவுன்சிலா இருக்கும். சிலருக்கு பதில் அனுப்பாததே ஒரு ஆன்சரா இருக்கும். பதில் அனுப்புறது தான் ஆன்சர் இல்ல, பதில் அனுப்பாததும் ஒரு ஆன்சர் தான். ஆண்டவர் பேசினாதான் ஒரு ஆன்சர் இல்ல, ஆண்டவர் பேசாம அமைதியா இருக்காருல்ல, அதுக்கு மட்டும் அதுவே ஒரு ஆன்சர் தான். உலகத்தான் தான் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு எழுதிடலாம், ஆனா பரலோகம் அப்படி எழுதாது. மௌனம் ஒரு ஆன்சர். எதுக்கெல்லாம் ஆண்டவர் அமைதியா இருந்திருக்காரோ அதெல்லாம் என் வாழ்க்கையில நெகட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. எதுக்கெல்லாம் ஆண்டவர் லேட்டா பதில் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் நெகட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. எதுக்கெல்லாம் ஆண்டவர் பதிலே சொல்லியோ அந்த காரியம்லாம் விளங்காம தான் போயிருக்கு. எனக்கு சூப்பரா தெரியும், ஆனால் அது ஒன்றுமே நடக்காது. கடைசியில் நான் சொல்வேன், தேங்க்ஸ் ஃபார் த கிரேஸ் அப்பான் மை லைஃப், தேங்க்ஸ் ஃபார் த கிரேஸ் அப்பான் மை மினிஸ்ட்ரி. கடைசியா, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் கிரேஷியஸ் டு மீ. என் மேலே எங்கள்
குடும்பத்தின் மேலே, எங்கள் ஊழியத்தின் மேலே வச்ச கிருபைக்காய் நன்றி. எங்கள் மேல் கிருபையாக இருக்கிறதுக்காக நன்றி. 5 போயிடலாம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 4:14. இப்போதும் நாங்கள் அரண்மனை உப்பு தின்கிறபடியினால் ராஜாவுக்கு குறைவு வர பார்த்திருக்கிறது எங்களுக்கு அடாத காரியம். ஆகையால் நாங்கள் இதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம். We have maintenance from the king's palace, KJV version. Literally we have later the salt of the king. அப்படின்னா உப்புடையவர்களாக இருங்கள், உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்யாது. உப்பு சாப்பிட்டோன்னா நன்றியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு வீட்டில் சாப்பிட்றோம், இல்லை ஒரு வீட்டுக்கு ஒரு ஊழியத்தில் இருக்கும், ஒரு வேலையில் இருக்கும், இல்லை ஒரு வீட்டுக்கு நம்ம நன்மை பெற்றிருக்கோம்னா, ஒரு ஊழியத்தில் நன்மை பெற்றிருக்கோம்னா, ஒரு அரண்மனையில் ஒரு ராஜ்யத்தில் அவங்க சாப்பிட்ருக்காங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் சாப்பிட்றாங்களோ அது ஒரு உடன்படிக்கையை குறிக்கிறது. அந்த இடத்துல பலிபீடம் வச்சு அந்த இடத்துல உட்காந்து அவங்க சாப்பிடுவாங்க. அது ஒரு உடன்படிக்கை, ஒருத்தவங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு கவனன்ட். அங்கே சாப்பிட்டு உடன்படிக்கை ஏற்படுத்துவாங்க, சாப்பிட்டுட்டு பிளஸ் பண்ணுவான். யாக்கோவை பார்த்தீங்கன்னா ருசியாக சாப்பிட்டுட்டு ஈசாக்கு யாக்கோவை ஆசீர்வதிக்கிறார். டு ஈட் சால்ட் மீன்ஸ் ஷேரிங், ஃப்ரெண்ட்ஷிப், லாயல்டி. ஸோ இங்கே என்ன சொல்றார் எஸ்ரா? அரண்மனையில் உப்பு சாப்பிட்டவங்க, உப்பு தின்றவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப ராவா போட்ட மாதிரி இருக்கு. அந்த காலத்தில் அது நார்மலாக இருந்திருக்கும். ஸோ ஆண்டவர் எப்பவுமே ஃபெலோஷிப்பை, ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறார் அவரோடு கூட இருக்கிறதுல. ஸோ ஆண்டவர் சார், யூ ஆர் த சால்ட் ஆஃப் த எர்த். ஸோ யூ ஹாவ் டு மெயின்டைன் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், காட்லி ஒன்ஸ். In ancient times ஒருத்தங்க அந்த சால்ட்டை சாப்பிட்டாங்கன்னா அரண்மனைகளில் அந்த ராஜாவும் அந்த தேசமும் அந்த அரண்மனையும் they are bound to defend you. ஒரு தேசத்துக்குள்ள வந்துட்டு அந்த தேசத்துக்குள்ள இன்னொரு தேசத்துலேருந்து வராங்க, அவங்க ராஜா அரண்மனையில் உட்காந்து அவங்க சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உப்பு சாப்பிட்றாங்க, அவங்க அப்படித்தானே எழுதியிருக்கு. அப்போ இந்த அரண்மனை, இந்த ராஜாக்கள், அந்த தேசத்தார் அவங்கள பாதுகாக்கணும், அவங்க மேல இருந்த கடமை அது. So salt indicates protection, relationships or fellowships or friendships. So ஆண்டவர் கிறிஸ்தவர்களா, பிலீவர்ஸா நம்மள அதுதான் மெயின்டைன் பண்ண சொல்றோம். ஒரு எனிமீஸ் கூட நமக்கு இருக்கக்கூடாது எக்ஸப்ட் சேட்டன். எனக்கு ஒரே ஒரு எனிமி சேட்டன் தான். நம்பர் 6. இப்படிலாம் சால்ட் வசனம் இருக்கான்னு நேற்று தான் நான் பார்த்தேன். லெவிட்டிகஸ் 2:13, லேவியராகமம் 2:13. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. உடன்படிக்கையின் உப்பு, கவனன்ட் சால்ட். நல்லா இருக்குல்ல இது? நம்ம அயோடைஸ் சால்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது சால்ட் கவனன்ட், கவனன்ட் ஆஃப் சால்ட். நம்பர்ஸ் 18:19, 2 Chronicles 13:5, என்னாகமம் 18:19, 2 நாளாகமம் 13:5. தேவன் இஸ்ரவேலோட, தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்றார். Lord is making a covenant. So எப்பெல்லாம் ஆண்டவர் கவனன்ட் ஏற்படுத்துறாரோ, the Bible says in Leviticus 2:13, லேவியராகமம் 2:13, covenant of salt. ஆண்டவர் எவ்வளோ பாருங்க, ஒவ்வொரு ஆஃபரிங்ஸ்லையும் சால்ட்டை போடுன்றாரு, ஒவ்வொரு கவனன்ட்லையும் சால்ட்டு, தேசத்துக்குள்ள வந்தாலும் சால்ட்டு. ஒரு கவனன்ட் ஏற்படுத்துறதுக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துறதுக்கு, ஒரு மாரல் வேல்யூஸ், மாரல் டிகே இல்லாதபடி ஒரு சால்ட்டு.
இனிமேல் இந்த எல்லாரும் தங்க கூடுவ வாங்கி சால்ட் வச்சுக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உடன்படிக்கை ஏற்படுத்துறார். The salt indicates the covenants of God. It signifies the covenants of God. தேவன் உங்களோடு கூட, உங்கள் குடும்பத்தோடு கூட, உங்கள் ஊழியத்தோடு செய்த உடன்படிக்கை அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். அதுதான் புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கை நான் ஏற்படுத்துறேன்னு சொன்னார். ஸோ எல்லா ஓல்ட் கவர்னன்ஸும் பிரேக் ஆகுது. இந்த உப்பு உடன்படிக்கை அதெல்லாம் எல்லாமே பிரேக் ஆகி ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்திட்டு அதில் உங்களை சால்ட்டாக மாற்றிட்டார். இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. ஏன்னா ஏசுவாமி வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அவர் 100% அதை மாற்றமே இல்லை. யூ ஆர் த சால்ட் ஆஃப் தி எர்த் and I make a new covenant. The new covenant blood-ஓட new covenant communion, அந்த புது உடன்படிக்கையின் ரத்தத்தோடு கூட உங்களை சேர்க்கும்போது அவருடைய உடன்படிக்கை நினைவு கூறப்படுகிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று நமக்கு கட்டளையிடுகிறார். 2 நாளாகமம் 13:5 மட்டும் படிச்சிடலாமே. இஸ்ரவேலை என்றைக்கும் ஆளும் ராஜ்யபாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா? சொல்லுங்க. மாறாத உடன்படிக்கை நம்மோடு கூட ஏற்படுத்துகிறார் ஆண்டவர். மாறாத உடன்படிக்கை. உன்மேல் வைத்த நாவியை உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானங்கள் மேலும் வைப்பேன். மாறாத உடன்படிக்கை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் அவதூறு பேசும் வாய்களை நீ குற்றப்படுத்துவாய். இது என்னால் உண்டான நீதியும் என் ஊழியக்காரருக்கு நான் வைக்கிற சுதந்திரமாக இருக்கிறது. மாறாத உடன்படிக்கை. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதோடு முடிக்கிற, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை நான் சபிப்பேன். So salt represents incorruptibility. God's unchanging covenants with David. தாவீதோடு எப்படி ஒரு ஐக்கியத்தில் உடன்படிக்கை பண்ணிருப்பார். God's promises to David, அது ஒரு நாளும் மாறவே இல்லை. தாவீதோடு செய்த உடன்படிக்கை. வெளிப்படுத்தின விசேஷத்துல பத்மத்தீவுல யோவானுக்கு வந்து சொல்றா, தாவீதின் திறவுகோல்களை நான் இட்ஸ் அன்கரப்டபிள். ஒரு நாள் அது மாறதே இல்லை. தாவீதே முடிஞ்சிச்சு. தாவீது போய் தோண்டி பார்த்தீங்கன்னா அங்கே தாவீதுன்னு இருக்க மாட்டேன், எலும்பு கூட இருக்காது. ஆனால் அவர் செய்த உடன்படிக்கை மாறாது, ஒரு நாளும் மாறாது. டேவிட்டுடைய கிங்டம் த்ரோனை அழிக்கிறதுக்கு ஜனங்க எவ்வளோ பேர் சொல்லணும் வந்தாங்க. தாவீதோடு செய்த உடன்படிக்கை ஒரு விளக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஒரு நாள் அது அழிந்தே போல. What God seals, no man can destroy. When God seals you and your generation and your seed, nothing can destroy it. ஐயோ எனக்கு சந்ததியே இல்லாமல் போயிடுமா, ஐயோ என் குடும்பம் இன்னைக்கு அழிஞ்சிருமா, அடிக்கடி உனக்கு பயம் வருது தானே, ஐயோ நான் இல்லாமையே போயிடுவேன். When God seals something, it is sealed forever. The salt covenant. கர்த்தர் ஒரு எட்டர்னல் கிங்டம், நம்ம டேவிட்ஸ் கிங்டம் பார்த்தோம், உலகத்தினுடைய கிங்டம், ராஜ்யம், என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யம், எட்டர்னல் கிங்டம். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற என்றென்றைக்கும் கொடுக்கிற ராஜ்யம். அது ஒரு நாள் அழியாத ராஜ்யம். இன்னைக்கு கண்ணாடியில் நிழலாட்டமா பார்க்கிறோம், இன்னைக்கு முகமுகமாய் அவரை பார்ப்போம். இன்னைக்கு ஷேடோல அவரை பார்க்கிறோம், விஷன்ல வேகா பார்க்கிறோம். ஒயிட் ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சு, அதில் ஒரு ரெட் ஷால் மாதிரி இருந்துச்சு, ஒரு பர்சன் மாதிரி இருந்துச்சு, ஏசப்பா மாதிரி இருந்துச்சு. கன்ஃபார்மா தெரியுமா? 2 தடவை கேட்டால் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு முகமுகமாய் பிரத்யட்சமாய் நேரா பார்ப்போம், அவரை தொட்டு பார்ப்போம்.
finally. Leviticus 2:13. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. லேவியராகமம் 2:13 சொல்லுகிறது, with all your offerings you shall offer salt. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபரிங்லையும் சால்ட்டை படன்னு சொல்றாங்க. which means God's permanence and loyalty. என்றென்றைக்குமே தேவன் உங்களை ஒருபோதும் நான் மறப்பதில்லைன்னு சொல்றார். இந்த உலகத்தில் இருக்க யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. So God's faithful covenant. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை விட்டு விட்டு பின்வாங்கி போனாங்க. சிட்டிட்டார் ஆண்டவர் அவங்களை பார்த்து, stiff necked people, வணங்கா கழுத்துள்ள. ஆனா இஸ்ரவேல் மக்கள் கூப்பிடும் போது உடனே வந்துடுவார். இந்த ஜனத்தை நான் அழிக்கிறேன், வெட்டுறேன், குத்துறேன்றார் டென்ஷன்ல. 10 நிமிஷம் பார்த்தா அவர் தான் வந்து நின்று இருப்பார். ஏய், ஏன் நான் தான் திட்டுவேன், நீ என்ன வர? புரியுதா நான் சொல்றது? அழிச்சிருன்றுவார். ஆனா இவரு வந்து நின்றுப்பார், எங்க அவன் அழிப்பான்? உன்னை கூட சொல்வார், நீ இப்படி பண்ணல, போ, உன்கிட்ட பேச மாட்டேன். 10 நிமிஷம் வந்து பார்த்தா ஏன் பேசல? With all your offerings, God's unbreakable faithfulness. நம்ம கூட அவரை விட்டு தான் broken relationships தான் அப்பப்போ பிரேக் எடுத்துட்டே இருப்போம். அவருடைய அன்பும் தயவும் கிருபையும் ஒரு நாளும் மாறாது. அவர் எப்படி முதல் நாளில் உன்னை நேசிச்சாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் நேசிக்கிறார். அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் நேசிப்பார். உன் உயிர் இந்த உலகத்திலிருந்து உன் சரீரத்தை விட்டு இந்த உயிர் போற வரைக்கும் அதே போலதான் நேசிக்கிறார். அதன் பின்பு அவரோடு நம்ம இருக்கும்போது நித்தியமா நேரா நம்மளை பார்த்து நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு கிரெயின் ஆஃபரிங்ஸ்ல பல ஆஃபரிங்ஸ் உண்டு. ஒரு கிரெயின் ஆஃபரிங்லையும் சால்ட்டை கொடுன்றார். ஸோ காட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல் ஒவ்வொன்றிலும் அந்த லாயல்ட்டியை, அந்த கவனன்ட்டை, அந்த ஃபெய்த்ஃபுல்னஸை அவர் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கார் நமக்கு. யூ ஆர் த சால்ட் ஆஃப் தி எர்த். ப்ரிசர்வ் ஆனவர்களாய், உப்பில சாரமேறினவர்களாய், டோன்ட் லூஸ் யுவர் ஃப்ளேவர், டோன்ட் லூஸ் யுவர் சால்ட்னஸ். உங்களுடைய உப்பினுடைய குணத்தன்மைகளை, குணங்களை இழந்து போகாதிருங்க. உங்களுக்கு நான் கொடுத்த தாளந்துகளை, கிருபைகளை இழந்து போகாதிருங்க. அப்படி நாம் நிரம்பி இருக்கும்போது நம்முடைய செய்கைகள் நம்மளை ஒருத்தங்க இழக்கக்கூடாதுன்னு நினைக்கணும். உங்களுடைய வார்த்தைகள் ஒருத்தங்க நம்மளை இழக்கக்கூடாது. புறஜாதியார சொல்ற மெயினா, let your speech be seasoned with salt, let your giving be seasoned with salt, let your relationships be seasoned with salt. You are the salt of the earth. Let the name of the Lord be glorified. Amen.